சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க அந்த வெக்கேஷன்ஸ் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்ராக்ஷன் பயங்கரமாக இருக்கும். அதை பற்றி தான் பேச போகிறேன். சரியா? இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஃப்ரைடே அந்த மாதிரி இல்லாட்டி சாட்டர்டே, சண்டே கிளம்புவோம். கேபிஎன் ஒரு பஸ் இருக்கும். இந்த பஸ்ஸில் போகிறது பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போயே டிக்கெட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ரூ. 400 ரூ. 500 இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா, அப்பாலாம் வந்து விட்டு போவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மொமெண்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு சென்னைக்கு வந்துடுவோம். சென்னையில் வந்து படித்ததுக்காக வேலை பார்க்க வரணும், கமிட்மெண்ட்டுக்காக பண்ணிவிட்டு அப்போ திருப்பி போவோம். எப்படா ஏதாவது திருவிழா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபெஸ்டிவல் வந்துட்டால் போதும், நமக்கு வந்து பயங்கர ஜாலியாக எப்போ ஊருக்கு போவோம்னு இருக்கும். அங்கே போன பிறகு நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஒரு விடணும். ஸோ சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் அந்த ஊரை வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுவோம். நாளடைவில் என்ன ஆகுனா, ரொம்ப நாட்கள் ஆக ஆக எல்லாருமே வயதாயிடும். வளர்த்துக்கும் வயதின் காரணமாக எல்லாமே பிரிஞ்சு போயிடுவோம். இப்போ அதை தாண்டி என்ன நடக்குதுன்னா, வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஒரு 10 வருடம் 20 வருடம் ஆயிடுறாங்க. அவங்க வர்றாங்க வெக்கேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மொமெண்ட் அவங்க மிஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பல வருடங்கள் மிஸ் பண்ணதை பல வாரங்களில் ஒரு 4 வீக்ஸ் 6 வீக்ஸ் வந்து என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்படின்னா, நம்ம போகும்போது நம்ம ஃபேமிலியை மிஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுவாங்க, நம்ம ஊரை மிஸ் பண்ணுவாங்க, நம்ம கல்ச்சரை மிஸ் பண்ணுவாங்க, நம்ம பண்டிகைகளில் மிஸ் பண்ணுவாங்க, எல்லாமே மிஸ் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு டிஸ்கஷனே அதுதான். அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஸோ ஏன் அங்கே போகிறாங்க, அங்கே இருக்காங்கன்னா, கமிட்மெண்ட்டு, படித்த படிப்பு, வேலை, பணம் எல்லாமே சேர்ந்தது தான். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி உறவுகளில் சொல்கிறேன். இன்னும் இப்போ வந்து அவங்களுக்கு கிட்ஸ்லாம் பெருசாக அடல்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம ஊரை பற்றியே ஒன்றுமே தெரியாது. அவங்க அந்த ஊர் பசங்களாக மாறிடுவாங்க. அப்போ அதுவுமே ஒரு ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம லெகசியை வந்து நம்ம வந்து கடத்த முடியலன்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது நம்ம பசங்களோட. ஸோ அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்டன்ஸ் கண்ணாபின்னு மெயின்டைன் ஆகிடும். ஸோ அப்போ நான் நினச்சேன், இது வாழ்க்கை வந்து ஒரு வட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து இது ஒரு ஆஸ்பெக்ட். எப்படின்னா, நீ சொந்த ஊரில் ஏழையாக இருந்தாலும் நீ ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இதையெல்லாம் கிடைக்கும்போது, எப்படின்னா அந்த ஊர், சொந்த பந்தங்கள், இந்த நாட்டை பற்றிய விஷயங்கள், ஊரை பற்றிய விஷயங்கள். நீ வெளிநாட்டில் வந்து கோடீஸ்வரனா வாழ்ந்தாலும் நீ ஒரு மிகப்பெரிய ஏழை. ஏன்னா இது எதுவுமே கிடைக்கல. இதை ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 2 அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லிட்டே இருப்பாங்களே, இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. ஸோ இதை உணரும் போது தான் தெரியும், இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு, முடிவுகள்லாம் நம்மளை அறியாமல் நம்ம வயதில் எடுத்தது. இன்றைக்கி அது சரியாக தப்பான்னு கேட்டால் பேச முடியாது. ஆனால் அந்த வெளிநாட்டில் வாழ்கிற நண்பர்களை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு. அதை நம்ம எதை சொல்லியும் சரி செய்ய முடியாது, அவங்க எதை செஞ்சும் சரி செய்ய முடியாது. ஸோ சொந்த ஊரில் வாழ்கிறவங்க, சொந்த ஊரில் செட்டில் ஆனவங்க பிளஸ்ட். அது பணத்தாலையுமோ எதனாலையும் சரி செய்ய முடியாது. அதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய வரம் சொந்த ஊரில் செட்டில் ஆன பசங்களுக்கு. அது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம எல்லாமே அதை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. ஒரு கெரியர், ஒரு குரோத்து, பணம் சம்பாதிக்கிறதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. வெளியூர், வெளிநாட்டில் நம்மளுடைய மனசு, உயிர் எல்லாமே வந்து நம்ம ஊரை சுற்றியே தான் இருக்கும்.